மகிழ்குட்டிக்கு கழுத்தெல்லாமே வேர்க்குரு நிறைய வந்திருக்குங்க. ஸோ நொங்கு பட்டை தேய்ச்சி விட்டால் சீக்கிரமாக சரியாயிரும்னு சொன்னாங்க. அது வாங்குறது நாங்கள் போயிருந்தோம். பட் நொங்கு எங்களுக்கு கிடைக்கலைங்க. ஸோ கரும்பு ஜூஸ் தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு மாதிரி குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தனம் தேய்ச்சி விட்டுருந்தோம். அது ஓரளவுக்கு ஓகே தான். மறாத நாள் அப்புறம் நொங்கு கிடச்சிருச்சு. அதை தேய்ச்சி விட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அக்கா வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணியிருந்தா. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் குஸ்கான்னு சொல்லுவாங்க, நெய் சோறுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா ஸ்நாக்ஸ் மாதிரி பக்கோடா போட்டிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்கா அவங்க வீட்டுக்கு வந்துட்டா. நான் அதை ட்ராப் பண்ண வந்திருந்தேன். மகிழ்குட்டியும் அவங்க அப்பா கூட நல்லா பால் விளையாண்டு இருந்தான். அப்புறம் நானும் டீ அங்கேருந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மகிழ் பார்த்திங்கன்னா அவங்க ஆத்தா வந்து ஒரே தூக்க சொல்லி கத்திகிட்டு இருந்தான். அவங்க வந்து கட்டுத்தரைக்கு போகணும், மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்க போகணும். பட் அவங்க விடவே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மத்தியானம் செஞ்ச அந்த நெய் சோறே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே செய்கிறேன். மத்தியானம் டைம் ஆனதுனால நான் வந்து முட்டை கிரேவி மாரி சிம்பிளாக பண்ணி நைட் அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எனக்கு அந்த டே போச்சு.